போலாம். வா போலாம். தக்ஷ், ஏதாவது தெரிய வந்துச்சா? இவங்க யாரும் தெரிஞ்சுதா? தெரியலண்ணா, எனக்கு எதுவுமே புரியல. ஆனா இவனுங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானவனுங்க. வீரா, ஓ நான் பாத்துட்டேன். நானும் பாத்துட்டேன்பா, பாத்துட்டேன். இவன் ஒய்ஃப கடைசியா பாத்துட்டேன். காட்டு காட்டு. செம ஹாட்டியா இருக்கா பாரு. ஆமாண்டா. நாம நேரா வீராவை பார்க்க போலாம். ஹலோ தபிஷதா, வீரா உங்க கூட தானே இருக்கா? நாங்க வந்துட்டு இருக்கேன். என்ன எப்படி நடந்துச்சு? நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? நீ யாருக்கிட்டயாவது போன்ல பேசினா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சாடா? ஹலோ தபிஷதா, தபிஷதா. என்னாச்சு பவானி? டேய், இவனை போட்டு தள்ளுடா. வீரா இப்ப அங்கல்ல. இது நினைச்சுதான் நாங்க பயந்துட்டு இருந்தேன். அவனுங்க வீராவோட பிசினஸ் ரைவல்ஸ் பாரிக் பிரதர்ஸ். வீராவை எங்கேயும் கடத்திட்டு போயிட்டாங்க. இப்ப தபிஷதா போன்ல பேசுறத பார்த்தா எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பெரிய ஆபத்துல இருக்காங்க. இப்ப இந்த அற்புத ஊற்று தண்ணிய நான் எப்படியாவது வீரக்கிட்ட எடுத்துட்டு போய் ஆகணுமே. அப்பதான் அவனோட சக்தி எல்லாம் திரும்ப வரும். ஆனா எப்படி? நான் உன்கிட்ட எப்படி வரப்போறேன்னு எனக்கே தெரியல. வீரா, நீ எங்கதான் இருக்க? வாணி, வீரா, என்ன பவானி, ஏதோ தெரிஞ்சுதா? அவங்க மீட்டிங் நடக்கிற இடத்துல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும் பவானி. இல்ல, அவங்க அங்கல்ல. எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அடடடடா, என்னப்பா இது? கண்ணத்தர கழுகு, கண்ணத்தர வலைக்குள்ள இருந்து கண்ணை முழிச்சு பாரு. கண்ணை திறந்து பாரு செல்லக்குட்டி. ஏய், ஒரு நிமிஷம். தம்பியால எழுதுக்கவே முடியலையே. உண்மைதான்டா. அட தம்பி, நம்ம பிசினஸ் ரைவல்ஸ் பா, மர்டர்ஸ் இல்ல. அதுவும் அவன் கூட பிறந்தவங்களுக்கு முன்னாடி எப்படி அவனை கொல்றது? அப்ப என்ன பண்றது? நான் சொல்றேன், இவனை வேற எங்கேயாவது தூக்கிட்டு போயிடலாம். அங்க தூக்கிட்டு போய் கொன்னுடலாம். ஆமாண்டா, இவன் சொல்றதுதான் சரி. வா தூக்கலாம், வா தூக்குடா. இங்க தூக்கி போடுறா. இவன் கதை இப்ப முடிய போகுது. இவன் இப்ப செத்துருவான். இவனை இங்கே குழி தோண்டி புதைச்சிடலாம். கரெக்டா சொன்னடா, ரொம்ப கரெக்ட். ஓ டமேட், சார்ஜ் வர இல்ல. வீரா எங்க இருக்கா? அவனுங்க அண்ணனை தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்கன்னு தெரியல. வேண்டாம் பவானி, இது தொடாத. இது மாயவலை. இதை தொட்டா உனக்கு. என்னால இதை உடைக்க முடியும். நான் என்னோட மாய சக்தியை பயன்படுத்துறேன். எழுந்துருங்க. வீராவை எங்க தூக்கிட்டு போனாங்க? அவங்க அந்த பக்கம் தான் தூக்கிட்டு போனாங்க. வாங்க. வீரா, வீரா, வீரா. வீரா, வீரா,
வீரா 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 பவானி, வீராவோட மூச்சு நிக்க போகுது. சீக்கிரமா அவனை காப்பாத்தணும். ஏதாவது பண்ணு பவானி. தபிஷத்தா நீங்க கொஞ்சம் நகருங்க. வீரா வீராக்கு எதுவும் ஆகாது. நான் அற்புத ஊற்று தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது தெளிச்சா எல்லாமே சரியா போயிடும். வீராவோட எல்லா சக்தியுமே திரும்ப வந்துடும். இது இது என்னவோ வித்தியாசமா இருக்கு. பவானி அதை திறந்து அவன் மேல ஊத்து. ஆ. நேரம் வந்துருச்சு. நான் பவானிய மறுபடியும் ஏமாத்திட்டேன். அவ பக்கம் இருந்து அவன் பக்கம் வந்தது கூட அவளுக்கு தெரியாது. திரும்பவும் என் கூட சேர்ந்துட்ட. ஆனா நீ எப்படி மனசு மாறினேன்னு இன்னும் என்கிட்ட கூட நீ சொல்லவே இல்லையே மகனே. நான் அந்த பவானி எனக்கு மறுபடியும் சொந்தமாகறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தேன். ஆனா அவளுடைய மனசு முழுக்க அந்த கழுகு வீரா மட்டும்தான் இருக்கான். அவ இதுக்கப்புறம் எப்பவும் எனக்கு சொந்தமாக மாட்டா. அதனாலதான் நான் அவளை விட்டுட்டேன். இப்ப என் அம்மா கிட்ட வந்திருக்க. புத்திசாலித்தனம், இதத்தான் புத்திசாலித்தனம் சொல்லுவாங்க. இதனாலதான் வீராவை வசப்படுத்த நீ எனக்கு உதவி பண்ண. அப்படித்தான் அவ முழுக்க முழுக்க என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தான். நீ கிடைச்ச வாய்ப்ப நல்லா பயன்படுத்திக்கிட்டல்ல. வீரா அப்ப பலவீனமா இருந்தான், கட்டுப்பாட்டிலேயே இல்லாம இருந்தான். அப்ப நீ பவானிய மயக்கி அவன் நம்பிக்கையை ஜெயிச்சிட்ட. புத்திசாலித்தனம். மூளை இருக்கிறவன் எங்கேயும் பொழைச்சுப்பான். காப்பாத்திட்டடா. உன்னை பெத்ததுக்காக நான் இப்பதான்டா சந்தோஷப்படுறேன். பவானி அந்த அற்புத ஊத்து தண்ணியை எடுப்பால, அதுல நீ இந்த விஷத்தை கலந்துடு. அப்ப மொத்த தண்ணி விஷமாயிடும். அவ இது அமிர்தம் நினைச்சு அந்த வீராவுக்கு கொடுத்தான்னா எல்லாமே தலைகீழாயிடும். வீரா பழைக்கிறதுக்கு பதிலா செத்து போயிடுவான். அப்படின்னா அந்த கழுகு ஆதி நாகினி கையாலேயே சாவான்றீங்களா? காதலையே காதலனை கொன்னுடுவா. அது சரி. இப்ப புதுசா 4-5 பேர் வந்திருக்கானுங்க. அவனுங்க யாரு? சிங்காரம் ஃபேமிலியோட எதிரிங்க, கோடீஸ்வரனுங்க. ஆனா நான் இப்ப அவனுங்களையே கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். அதனால இப்ப அந்த எதிரிங்க ஆபத்தானவங்களா ஆயிட்டாங்க. கலக்கிரியம்மா. அதை விடு, நீ இப்ப சீக்கிரமா போ. பவானி கையாலேயே இந்த விஷத்தை நீ வீராவுக்கு கொடுக்க வை. நான் உன்கிட்ட கொடுத்த அந்த குப்பையில ஏற்கனவே மார்க்கெட் கலந்திருந்த விஷம் இருந்துச்சு பவானி. இதில் எடுத்துட்டு போ. அதே குப்பையில தான் நீயும் அந்த அற்புத தண்ணியை எடுத்த. என் மேல உனக்கு பெருசா டவுட் வராது. ஆனா அந்த விஷத்தை உன் வீராவுக்கு கொடுக்க போறியே. வா. ஐயோ இல்ல வீரா, உனக்கு எதுவும் ஆகாது. நீ சீக்கிரமாவே சரியாயிடுவ. நீ முன்ன மாதிரி ஆரோக்கியமாயிடுவ. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். நான் தான் வந்துட்டேன்ல, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்.
பவானி அவனை சீக்கிரமா குடிக்க வைமா. ஏன் இப்படி லேட் பண்றீங்க? சீக்கிரம் கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, நான் கொடுக்குறேன். தள்ளிப்போ. பவானி சீக்கிரம் கொடு ப்ளீஸ். அண்ணனுக்கு சீக்கிரம் கொடுங்க. கண்டிப்பா கொடுப்பேன். நீ இத பாக்க தானே போற. இவ இதுல விஷத்தை கலந்திருக்கா. வீராவை கொல்ல இவன் நினைச்சிருக்கா. உன்னை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. தாய் குலத்துக்கே நீ ஒரு அவமானம். நீ பெத்த பையனையே இப்படி கொல்ல நினைக்கிற. அவன் சாகிறத வேடிக்கை பார்க்க வந்திருக்க. உன்னோட ரத்தத்தையே கொல்ல வந்திருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? பேராசைக்கு எல்லையே இல்ல. இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுக்காக சிலர் எல்லை மீறி மத்தவங்க உயிரை கூட பறிப்பாங்க. ஆனா எதிரியோட உயிரை பறிக்கிறதுக்கும் சொந்த குழந்தையோட உயிரை பறிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சொந்த மகனையே எப்படி மறக்கறாங்க, பெத்த மகனையே எப்படி பலி கொடுக்க நினைக்கிறாங்க. கத்து, நல்லா கத்து. இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நீ செஞ்சதுக்கு தண்டனை இது. தாய்மைக்கே நீ ஒரு இழுக்கு, பெண்களுக்கே நீ ஒரு அவமான சின்னம். இந்த தண்டனை உனக்கு அதுக்காக கிடைச்ச தண்டனை. வீராவுக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. என்ன தெரியுமா? ஏன்னா நீ ஒரு அரக்கி. நீ ஒரு பெரிய அரக்கி. உனக்கு அடிக்க மட்டும்தான் தெரியும். மத்தவங்களோட வலி என்னன்னு கூட உனக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு உன்னோட வலியையும் கதறலையும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. கதறி அழு. உன் ரத்தம் சுண்ட சுண்ட நீ கதறி அழு. துடி துடிச்சு சாகு. நீ துடி துடிச்சு செத்து போவ. இதுதான் என்னோட சாபம். ஆதிநாகினி, இந்த தப்புக்கு நீ தண்டனை அனுபவிப்ப. நான் இதுக்காக உன்னை பழி வாங்குவேன். இனி வீராவோட நிழல கூட உன்னால தொட முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் வீராவுக்கு எதுவும் ஆகாது. பவானி, நான் எல்லாத்தையும். தபிஷிதா, தாக்ஷ், வீராவை சீக்கிரம் தூக்குங்க. என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க, நாம அங்க போய் என்ன பண்ண போறோம்? நாம அவனை காப்பாத்தணும். சீக்கிரம் தூக்குங்க. இதுக்கான வேலையை நீ கொடுத்தே ஆகணும். நான் உன்னை தண்டிப்பேன். நான் உன்னை பழி வாங்குவேன் ஆதிநாகினி. நான் உன்னை பழி வாங்குவேன். வருத்தப்படுவேன். நீரா எந்திரிப்பா. நீரா கண்ண துற. நீரா எழுந்துரு. நீரா எழுந்துரு. நீ என்ன பண்ற? நான் வீரா பேரை சொல்லி பூஜை பண்ணிட்டு வந்தேன். என் பையன் ஒரு கழுகு. அவனுக்கு மனுஷங்க மாதிரி பூஜை எல்லாம் தேவையில்லை. அந்த மார்க்கெட் அங்க இருந்து தப்பிச்சிட்டா. அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியல. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நமக்கு போய் திடீர்னு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஆனா அந்த ஆதிநாகினியால நம்மள காப்பாத்தவே முடியலையே. அதுக்கப்புறம் எதுக்காக அவளை நம்ம வீட்டுல வச்சிருக்கோன்னு தெரியல. அவ நிறைய விஷயத்துல நம்மள காப்பாத்துவான்னு நினைச்சோம். ஒரு கேடயமா இருப்பான்னு நினைச்சோம். என்னோட கேடயமே என் மகன்தான். என்னோட பெரிய அரணே என் மகன்தான். இன்னைக்கு இவன் நிலைமைய பாத்தீங்களா? ஆமா, உன் தங்கச்சி எங்க? அவ ஹெல்ப் பண்றேன்னு தானே சொன்னா. பெரியப்பா, பவானி அண்ணி வீரா அண்ணனை காப்பாத்துறேன்னு சொல்லிருக்காங்க. வீராவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எங்க போனா? பவானி எங்க? பரமேஸ்வரா, என்னோட வீராவோட உயிரை காப்பாத்துங்க. அவனுக்கு திரும்பவும் உயிர் பிச்சை கொடுங்க. இது ஒரு விசித்திரமான பூஜனை, எனக்கு தெரியும். ஒரு இச்சாதாரி நாகினி கழுகோட உயிரை காப்பாத்துறதுக்காக போராடுறது அபூர்வம். கழுக காதலிக்கிறதே அபூர்வம் தான். ஆனா இது முத தடவை இல்ல. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு தடவை வானத்துல பறக்கிற ஒரு பறவை தண்ணீர்ல வாழ்ற மீனை காதலிச்சுது. அதே மாதிரி சூரிய தேவன் ஒரு நிழலை காதலிக்கலையா? ஏன் நீங்களே ஒரு கடவுளா இருந்து உங்க பக்தைய காதலிக்கலையா? அப்ப ஒரு இச்சாதாரி நாகினி கழுகு காதலிக்க கூடாதா என்ன? பல யுகங்களா தொடர்ற வெறுப்பு இந்த காதலால நட்பா மாறக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க பரமேஸ்வரா. உமாதேவிக்கு உங்க பாதி உடம்ப கொடுத்து அர்த்தநாரீஸ்வரா ஆனீங்கல்ல. என்னோட கணவனை காப்பாத்துறதுக்கு மட்டும் ஏன் மனசு இறங்க மாட்டேங்கிறீங்க? பதில் சொல்லுங்க. வீரவை ஏன் பொழைக்க வைக்க மாட்டீங்க?
என் வீராவுக்கு உயிர் பிச்சை கொடுங்க. அத நீங்க செஞ்சுதான் ஆகணும். இனி எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. எல்லாமே நீங்க தான். சிவன் தான் ஆதி, சிவன் தான் அந்தம். எல்லா பிரச்சனையும் அழிக்கிறவர் நீங்க. காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன் நீங்க. இன்னைக்கு நான் பரம்பொருளான உங்ககிட்ட என் வீராவுக்காக உயிர் பிச்சை கேட்டு வந்திருக்கேன். என் கணவனை எப்படியாவது காப்பாத்துங்க. அவருக்கு உயிர் பிச்சை கொடுங்க. இன்னைக்கு நீங்க எனக்கு வரம் கொடுக்கிற வரைக்கும் என்னோட ஆட்டத்தை நிறுத்த போறது கிடையாது. வீரண்ணா, வீரன், வீரா, வீரா உனக்கு என்ன பண்ணுது? வீரா, வீரா, வீரா எழுந்துரு. வீரா, வீரா, கதவை மூடுங்க சீக்கிரம். அண்ணா, வீரா, கபாலீஸ்வரா, கலியுகத்துல எங்களை திரும்பவும் பிறக்க வச்சது நீங்க தானே. இந்த தடவை கதை மாறப்போகுதுன்னு சொன்னதும் நீங்க தானே. வரலாறு மாறப்போகுதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. நீங்க சொன்னது உண்மையாயிடுச்சு மகாதேவா. என் காதல் கதை மாறிடுச்சு. ஆனா என் காதலனோட நான் முழுசா வாழணும். என் கணவனோட நான் வாழணும் மகாதேவா. இதுதான் என்னோட வேண்டுதல். நான் என் காதல் கணவனோட நீண்ட நாள் வாழணும் மகாதேவா. திருநீல கண்டா, இது என்னோட வேண்டுகோள். நீங்க எனக்கு வரம் கொடுங்க. வீராவுக்கு உயிர் கொடுங்க. எனக்கு ஒரே ஆறுதல் நீங்க தான். எனக்கு கருணை காட்டுங்க. என்னோட வீராவை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வீரா, வீராவுக்கு என்னாச்சு? வீராவுக்கு என்னாச்சு? கண்ண துற வீரா.
வீரா வீரா கண்ணை திறந்துட்டான். வீரா உனக்கு ஒண்ணு இல்ல. இங்க பாரு வீரா, என்ன பாரு வீரா, இங்க பாரு வீரா. பவானி எங்க? பவானி இங்க இல்ல. அவளுக்கு உன் மேல அக்கறை இல்ல, அதனாலதான் அவ இங்க இல்ல. பவானிக்கு அக்கறை இருக்கு. அவ உன் உயிரை காப்பாத்த போராடிட்டு இருக்கிறதுனாலதான் அவ இங்க இல்ல. உனக்கு மறுபிறவி கிடைச்சிருக்கிறதுக்கு காரணமே பவானி மட்டும் தானே எனக்கு நல்லா தெரியும். அவளோட வேண்டுதல் தான் எல்லாத்துக்கும் காரணம். பவானி, பவானி, பவானி. பவானி, நீ மகாதேவர் கிட்ட உயிர் பிச்சை கேட்டுதான் நான் பொழைச்சேன்ல. எனக்கு தெரியும் பவானி. நான் அந்த ஆதிசிவனுக்கே ஒண்ணு தத்து கொடுத்துட்டேன். இனி காலம் முழுக்க நீ அவருக்கு அடிமையா இருப்பன்னு சொன்ன. எனக்காக இருப்பல்ல? அது சரி, இதெல்லாம் செஞ்சது யாரு? நான் அம்மான்னு சொன்னனே, அந்த பொம்பளை தானே? நான் அவளை கைது பண்ணி தான் வச்சிருந்தேன். அவளை குகைக்குள்ளதான் வச்சிருந்தேன். ஆனா அவ அங்க இருந்து தப்பிச்சிட்டா. அது எப்படி நடந்துச்சு? அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜனாதான். ஜனாவா? நீ சொன்னது ரொம்ப சரி. அந்த துரோகி ஜனாவை பத்தி நீ சொன்னது எல்லாம் உண்மைதான் வீரா. இன்னைக்கு நாம இந்த சந்தோஷத்தை கொண்டாடலாம். கம் ஆன். சரி, தண்ணியாவது. இப்ப எதுவும் வேணாம் தக்ஷ். பவானி, நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தல, சொல்லு. ஜனாவை பத்தி ஏதோ சொன்னியே. ஜனா முதல்ல இருந்தே நம்மள ஏமாத்திட்டு இருக்கான். அவன் ஒரு துரோகி. நமக்கு உதவி பண்றதா அவன் நடிச்சு அந்த மார்க்கெட்டுக்கு உதவி பண்ணிருக்கான். ஆனா அவன் எப்படி அவளை காப்பாத்துனா? ஆதி நாகத்துக்கும்
திரிசூலத்துக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. கண்டிப்பா அவன் அததான் பயன்படுத்திருப்பான். ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் ஆதிசிவன் தொட்ட திரிசூலத்தை தொடர உரிமை இருக்கு. ஏன்னா ஆதி நாகமும் நாகினியும் மட்டும்தான் அதுல இருந்து ஒருத்தரை காப்பாத்த முடியும். இத நான் ரொம்ப முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்திருக்கணும். ஆனா எப்படி நான் இதை விட்டனே தெரியல. இதை கவனிக்காம விட்டது பெரிய தப்பாயிடுச்சு. அவன் உனக்கு விஷம் கொடுக்க முயற்சி பண்ணா. ஆனா அவனுக்கு என் பொண்டாட்டி எவ்வளவு திறமசாலின்னு தெரியாம போயிருச்சு. அவ வேணா கொல்லுவா, ஆனா வேற யாரையும் கொல்ல விட மாட்டா. அப்படித்தானே பொண்டாட்டி? பவானி, நீயா? இன்னைக்கு இவன் செத்தான். பவானி, இவனை நான் விட மாட்டேன். இல்ல வேணா வீரா, இவனுக்கான தண்டனையை நான் கொடுக்கறேன். பவானி, வாய மூடு. சதிகாரா, சூழ்ச்சிக்கார துரோகி நீ. உன்ன மாதிரி கேடு கெட்ட நாகத்தை இன்னும் வேற என்னன்னு கூப்பிட சொல்ற? நீ ஒரு நல்ல காதலனாவும் இல்ல, நல்ல ஃப்ரெண்டாவும் இல்ல. நம்ம இச்சாதாரி நாகங்களுக்கு கிடைச்ச அறிவுரையை கூட நீ மீறிட்டல. நமக்கு என்ன கத்து கொடுத்தாங்க? மனுஷங்களோட உலகத்துக்கு போனாலும் அவங்கள மாதிரி பொறாம படக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. போய் களவு, சூழ்ச்சி, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும்ல. ஒரு அப்பாவியையும் தப்பு செய்யாதவங்களையும் கொல்லக்கூடாதுன்னு தெரியும்ல. ஆனா நீ அது எல்லாத்தையுமே செஞ்சிருக்க. நாகங்கள் செய்யக்கூடாததெல்லாம் நீ செஞ்சிருக்க. நீ நாக இனத்துக்கே அவமானம். அசுர வம்சத்தை சேர்ந்தவன். அந்த ரத்தம் தான் உன் உடம்புல ஓடுது. அந்த எண்ணம் தான் உனக்குள்ள இருக்கு. நான் உனக்கு திருந்துறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா நீ உன்னோட எண்ணத்தை மாத்திக்கவே இல்ல. போயும் ஒரு காலத்துல உன்ன போய் என்னோட காதல நான் நினைச்சிருக்கேன்னு நினைக்கும் போது அவமானமாவும் அருவருப்பாவும் இருக்கு எனக்கு. பவானி, மூடா. போதும். உன் கெட்ட நாக்கால பவானியோட பேரை சொல்லாத. வாய மூடு. பவானி சொல்றது எல்லாம் சரிதான். நீ இது வரைக்கும் நம்பிக்கை துரோகம் மட்டும்தான் செஞ்சிருக்க. இவ இடத்துல நான் இருந்திருந்தா அமைதியா இருந்திருக்க மாட்டேன். இந்நேரம் அழிச்சிருப்பேன். இப்ப நானும் அததான் செய்ய ஆசைப்படுறேன். அதத்தான் நானும் விரும்புறேன். இவன் எத்தனை தடவை ஏமாத்தினானோ அத்தனை தடவை இவனு கொத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால அப்படி செய்ய முடியாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு. நான் ஆதி நாகினி. நாக வம்சத்தை காக்குற பொறுப்பு என்கிட்ட இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கவே முடியாது. ஆனா நான் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும் ஜனா, இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணிட்டு இருக்க? உனக்கு இதனால எந்த லாபமும் இல்ல. நீ எப்படியும் என்ன அடைய முடியாது. அப்புறம் இதெல்லாம் எதுக்காக நீ செய்யற? உண்மையை சொல்லு. எனக்கு பதில் வேணும். சொல்லு. யோசிச்சு பதில் சொல்லு. நீ எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ற? எதை அடையணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு பதில் சொல்லு. பதில் சொல்லு. பதில் சொல்லுடா. என்னாச்சு? பதிலே கிடைக்கலையா? இல்ல பதிலே இல்லையா? இதனாலதான் பேரரசிய பெரிய நோய்னு சொல்லுவாங்க. ஏனாவது ஒரு மனுஷனை யோசிக்க கூட விடாம பண்ணிடும். அவனோட மொத்த நல்ல எண்ணத்தையும் அழிச்சிரும். எது நல்லது எது கெட்டதுன்னு அவனுக்கே தெரியாது. பவானி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் எதையும் கேட்க விரும்பல. எனக்கு எதுவும் வேணாம். இதுக்கு மேல நான் உன்னை நம்ப போறதில்ல. நான் உன்னை வெறுக்கிறேன் ஜனா. உன்னை அடியோட வெறுக்கிறேன். என் புருஷன் என் வீரா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான். ஆனா அதையும் மீறி உன்னை நம்பி இன்னைக்கு நான் ஏமாந்து நிக்கிறேன். அதுக்கான விலைய வீரா எனக்கு கொடுக்க வேண்டியதாயிருச்சு.
நான் ஒரு பொண்டாட்டியா அதுக்கு பதிலா உன்னை போட்டு தள்ளுறதுக்குள்ள இங்கிருந்து கிளம்பு. உடனே இங்கிருந்து கிளம்பி போன சொன்னேன். சரி, அப்ப நீ என் கையால சாகணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன். சரி, உன்னோட அந்த இறுதி ஆசையை நான் இப்ப நிறைவேற்றி வைக்கிறேன். இன்னைக்கு நீ ஏன் கையால சாக போற. பவானி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல பவானி. அவ எல்லாரையும் கொன்னுடுவா, யாரையும் விட மாட்டா. எல்லாம் நல்லதுக்குதான். கடைசியா இவன் செத்துட்டான். மார் காட். என்ன மார்க்காட்? நீயும் அவளும் ஒண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நல்லவ மாதிரி என்கிட்ட நடிக்காத, சரியா? வீரா, உன்னோட சக்திகள் திரும்ப போயிடுச்சா? உன் சக்தியெல்லாம் திரும்ப வந்துருச்சுன்னு நான் நினைச்சேன். வீராவோட சக்திகள் இப்பவும் இருக்குது. இவனுடைய சக்திகள் இப்படிதான் வந்துட்டும் போயிட்டும் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை, எல்லாம் சரியாயிடும். என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? இந்த நாகத்தை அடிச்சு தூக்கி வெளியே போடுங்க. ஒரு நிமிஷம் மாமா. அவளுக்கு எப்படியோ திரும்பவும் பழைய சக்தி எல்லாம் வந்துருச்சு. அதனாலதான் அவன் பிடியில இருந்து தப்பிட்டான். அவ தப்பிக்கல, நீ தான் தப்ப வச்சிருக்க. ஒழுங்கா உண்மைய சொல்லு. இல்ல, நான் அவளை தப்ப வச்சிருந்தேன்னா அவ ஏன் என் மேல அம்பு விட போறான். நான் அவளை தப்ப வைக்கல. அப்படி நீ இப்ப சொல்ற, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே. நாங்க உன் மேல இறக்க பண்ணோன்னு நீயே உனக்கு இப்படி செஞ்சிருக்கலாமே. இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இந்த வீட்ல யாரும் உனக்காக இனி பரிதாபப்பட மாட்டாங்க. என்னோட மொத்த நம்பிக்கையையும் நீ இழந்துட்ட. பவானி, அவன் என்னதான் சொல்ல வரான்னு நீ ஒரு வாட்டி கேள. பிளீஸ், நான் சொல்றத கேளு. என் மேல கொஞ்சமாவது நம்பிக்கவே. நான் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே சுத்திட்டு இருந்தது எல்லாமே வீராவோட நல்லதுக்காக தான். அவனுடைய நிலைமை ரொம்பவே ஆபத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். போய் எல்லாம் போய். அந்த பாட்டில்ல விஷம் இருந்துச்சு, அத வீராக்கு கொடுக்கணும்னு நீ நினைச்ச. இல்ல பவானி,
நீ என்ன ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. இல்ல, நானும் உன் கூட தானே அந்த ஊத்து தண்ணி எடுக்க வந்தேன். ஒருவேளை அந்த அந்த தண்ணிய விஷமா இருந்திருக்கலாம். ஒருவேளை மார்க்காட் அப்படி கூட செஞ்சிருக்கலாம்ல. அப்புறம் எதுக்கு மேல அம்பு விடணும்? நானும் கொஞ்ச நேரத்துல சாக போற பவானி. ஆனா ஒரு விஷயத்தை நினைச்சா எனக்கு நிம்மதியா இருக்கு பவானி. இனி அவளால உன்னை எதுவும் பண்ணவே முடியாது. இனி அவளால உனக்கு எந்த கெடுதலும் பண்ண முடியாது. அப்படியா? அப்ப நீ சொல்றபடிதான் அவ கேக்குறாளா? தெரியாம போயிடுச்சே. நீ அந்த மார்க்காட்ட கொண்டுட்டு வந்த மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, நான் அவளை கையால கொன்னுட்டேன். என்ன? ஷட் அப். சாகும் போது அது உண்மையை சொல்றா. உன்னை இங்க நம்புறதுக்கு யாரும் இல்ல. உனக்கு தான் தெரியும்ல. இனி அது பொய் சொல்லாம இரு. இது பொய் இல்ல. என் பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வெளியே போய் பாருங்க. வெளியே போய் பாருங்க. நான் இதுக்காகத்தான் ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கேன். இது இவனோட புது சூழ்ச்சின்னு நினைக்கிறேன். அதுக்கும் சேர்த்து சாவடி வாங்குவான். வெளியில போய் என்னன்னு பார்க்கலாம். இது நல்ல விஷயம்தான். ஒரு வழியா இவ செத்துட்டா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா சுக்லா, இருந்தாலும் நல்லா செக் பண்ணிக்கோ. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்த நாடகம் ஆடலாம். சிங்காரம் சார், இவ அவதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நாக வம்சம்னாலே எப்பவும் வெறுப்பு தான். அதனாலேயே உன்னை நான் எப்பவும் மதிச்சதே இல்ல. ஆனா இன்னைக்கு இவளை கொன்னி என்ன சந்தோஷப்படுத்திட்டேன். சூப்பர்ல. இன்னைக்கு இந்த பொம்பளைய மண்ணோட மண்ணாக்கிட்டான் இவன். வெரி குட். அட, இவனும் செத்துட்டானா என்ன? இவன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். நாம என்ன பண்ணலாம்? இவனை காப்பாத்தலாம். தக்ஷ் பங்கி, இவனை உள்ள தூக்கிட்டு போங்க. சரிங்க. கெட்டவதான். இவ ரொம்ப கெட்டவ. என்ன இருந்தாலும் அவங்க உனக்கு அம்மா.